இன்றைக்கோட 11 நாள் ஆகுதுங்க இந்த செடி நட்டு. பாருங்கள், 11 நாள் ஆகுது. இப்படி மண் கிளறி விட்டுட்டு 2 நாள் பொறுத்து மண்புழு உரம் கொடுக்கணும். இந்த சின்ன சின்ன பில்லெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் போயிடும் இப்போ கிளறி விட்டோம்னா. பாருங்கள், தக்காளி நாற்று இன்றைக்கி நடலாம். இன்றைக்கோட 27 நாள் ஆகுது இது விட்டு. இது பாருங்கள், தண்ணியை விட்டு தொட்டியெல்லாம் ரொப்பி வச்சாச்சு, பக்கெட்டெல்லாம். இப்போ நடலாம் நம்ம. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாற்றெல்லாம் நட்டாச்சு. இந்த தொட்டிலெல்லாம் வேறு தக்காளி நாற்று நட போகிறோங்க. அது இப்போ தான் சின்னதாக வருது, இதை அடுத்தது நடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி செடி நட்டு இன்றைக்கோட 33 நாள் ஆகுதுங்க. இது பாருங்கள், நல்லா பூ வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த செடி எல்லாத்தையும் கலரிட்டு மண்புழு உரம் கொடுக்கலாங்க 33வது நாள். அதுக்கு அடுத்தது இந்த வாழைப்பழம் தோலெல்லாம் அரைச்சி அது கொடுக்கலாம். இது பாருங்கள், மண்புழு உரம் ஒரு புடி கொடுத்தா போதும். இது பாருங்கள், எல்லா செடியும் கலரி இந்த மாதிரி கொடுக்கணுங்க. இன்னைக்கு 30வது நாள் கொடுத்துருக்கணும், டைம் இல்லை. இது பாருங்கள், எல்லா செடிக்கும் இந்த மாதிரி கொடுக்கணும். இது பழம் வந்த பிறகு காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி செடி நட்டு இன்றைக்கோட 73 நாள் ஆகுதுங்க. பாருங்கள், நிறைய காய் பிடிச்சிருக்கு. பழம் வந்ததுங்கன்னா காமிக்கிறேங்க. எழுபத்தி 3 நாள் ஆகுது. நான் பூச்சி விரட்டியெல்லாம் எதுவும் தெளிக்கலைங்க. இப்போ தான் இன்னும் பூச்சி வந்திருக்கிற மாதிரி இருக்குது. வேப்ப எண்ணெய் தெளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி செடி நட்டு இன்னையோட 94 நாட்கள் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பழம் வந்துடுச்சு. இதெல்லாம் பறிக்கலாங்க. இன்றைக்கி 94 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஹெல்த்தியாக நான் கொடுக்குற உரம் அந்த மாதிரிங்க. மண்புழு உரம், புண்ணாக்கு கரைச்சல், வாழைப்பழத்தோல், வெந்தயம், கடுகு, முட்டை ஓடு எல்லாம் அரைச்சிட்டு போடுவோங்க. எவ்வளோ ஹெல்த்தியாக வந்திருக்கு பாருங்க. பாருங்க, அப்படியே கொத்து கொத்து அழகாக இருக்கு பாருங்க, திராட்சை பழம் மாதிரி. இதுவும் பாருங்க, அப்படியே கொத்தா காய்ச்சிருக்கு. நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இப்படி வளர்க்கலாம், ஹெல்த்தியான உரம் கொடுத்து. இது வந்து நாட்டு தக்காளி செடிங்க. பாருங்க, 1 கிலோ தக்காளி இருக்குங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு அறுவடை. இது பாருங்க, இது ஒரு விதமான தக்காளிங்க. காய் எல்லோவாக இருக்குது. இப்போ தான் இது பழம் பழுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.